ஜெய் ஜெய் சாயிராம். எளிதான வாழ்க்கையை தேடி ஓடிக்கொண்டே இருப்பதை விட கஷ்டங்களை தாங்குவதற்கும் கஷ்டங்களை கடந்து செல்வதற்கும் பயிற்சி செய்வதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டாலே போதும், கஷ்டங்களை பிரச்சனைகளை மிக சுலபமாக தாண்டிவிடலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் குழந்தா. எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்திற்கான ஆரம்ப கட்டமாகி விடுகிறது. எனவே உன்னுடைய எதிர்பார்ப்பை முதலில் குறைத்துக்கொள். அதனால்தான் எதையும் யாரிடமும் எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே, எதிர்பார்க்காதே என்று நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். குழந்தா, உன்னிடத்தில் என்னதான் இல்லை? அறிவில்லையா? செல்வம் இல்லையா? செல்வம் இல்லையா? குணம் இல்லையா? அனைத்துமே உன்னிடத்தில் கொட்டி கிடக்கும் பொழுது பின் நீ எதற்காக யாருக்காக ஏங்கித் தவிக்கிறாய்? பிறர் அன்புக்காக எதற்காக நீ ஏங்குகிறாய்? என் அன்பு உனக்காகவே எப்பொழுதும் உள்ளது என்று நான் சொல்வதை கூட கேட்காமல் மற்றவர் அன்பிற்காக ஏன் ஏங்கிக் கொண்டே இருக்கிறாய் என் குழந்தையே? நீ அப்படி ஏங்கும் அன்புதான் யாரிடம்? எல்லோர் முன்னிலையிலும் நீ காட்டிய அன்பை அலட்சியப்படுத்தியதற்காக அவர்கள் அன்பிற்காகவா ஏங்கி நிற்கிறாய்? அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவே இல்லை என்று அறிந்த பின்னரும் ஏன் அவர்களுடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிறாய்? எனக்கு புரியவே இல்லை குழந்தா. உன்னுடைய மனமும் உள்ளமும் ஏக்கங்களால் புண்ணாகி கொண்டிருப்பதை நீ உணரவில்லையா? புண்ணாகி நீ வலியால் துடிதுடித்து கொண்டிருக்கும் பொழுது என் மனம் வேதனையில் தாங்கவே முடியவில்லை. சொல்ல வார்த்தைகளே இல்லை குழந்தா. எது நிரந்தரம் என்று உனக்கு புரிய வைப்பதற்காகவே சில நிகழ்வுகளை நான் நிகழ்த்தினேன். ஆனால் உன்னுடைய மனம் எவ்வளவு ஆழமாக புண்ணாகியிருந்தால் நான் சொல்வது கூட உன் காதில் விழாமல், அதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் நீ இருக்கிறாய் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கலங்காதே என் கண்மணியே. உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடிவுக்கு வரப்போகிறது. எனக்காக இதை கேள் கண்மணியே, முழுவதுமாக கேள். நாளையே உனக்கான அந்த நல்ல திருப்பம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னுடைய கண்முன் போலியாக அன்பை உன்னிடம் காட்டிக் கொண்டிருப்பவர்களை திரையிட்டு உனக்கு காட்டப் போகிறேன். அப்பொழுதாவது புரிந்து கொள்வாயா என்று நினைக்கிறேன் குழந்தையே. புரிந்து கொள் கண்மணியே. உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடியப் போகிறது. என் அன்பு பிரியமே, இன்று உன்னை சந்தித்து உன்னிடம் ஒன்றை பெற்றுக்கொண்டு நான் ஒன்றை உன்னிடம் தரப்போகிறேன். புரியவில்லையா உன் அப்பா சொல்வது? இது உன் சாயப்பாவின் வழக்கம். என் குழந்தையே, இழந்ததை திரும்ப பெறுவது ரொம்பவே கடினம். சந்தோஷமாக இரு. இழந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. இனி வரப்போவதையும் நடக்கப் போவதையும் நினைத்து நினைத்து பயப்படாதே. இப்பொழுது இந்த நொடி இந்த நிமிடம் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது என்பதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் நிகழ்த்த உன் சாயப்பா இருக்கும் பொழுது உன் மனதை வீணாக எதற்காக குழப்பிக்கொள்கிறாய்? நான் இருக்கிறேன். அனைத்தையும் உனக்காக சரி செய்ய உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக பயப்படாதே என் பிள்ளையே. எந்த செயலையும் எப்பொழுதும் தயங்காமல் செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மீண்டும் செய்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுவார்கள், என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பதை முதலில் விட்டு ஒளிந்துவிடு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை சிறிது கூட யோசிக்காமல் உடனே செயல்படுத்திவிடு. அந்த செயலை செய்ய ஆரம்பித்தவுடன் யாராவது ஏதாவது சொன்னார்கள் என்றால் உடனே எடுத்த அடியை பின்வைக்காமல் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும்
அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நீ வெற்றியடைவதற்கான வழியை நிச்சயமாக உன் கண்களுக்கு உன் அப்பா காண்பிப்பேன். எது நடந்தாலும் தைரியமாக இரு. என் அப்பா இருக்கிறார், எனக்காகவே இருக்கிறார், என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நல்ல சொற்களை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். கண்மணியே, உன்னை அள வைத்தவரின் ஆட்டத்தை அடக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடி வரும் நேரம் இது. காலம் உனக்காகவே கனிந்திருக்கிறது. இதுவரை காலத்தை, நல்ல காலத்தை தேடி தேடி நீ அலைந்திருந்தாயல்லவா? இப்பொழுது அந்த காலமே உன்னை தேடி உன்னிடம் வரப்போகிறது. நல்ல காலமாக. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளே நிகழப்போகிறது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாய்ப்பை தவற விட்டு விடாதே. வாய்ப்பு ஒரு முறைதான். நான் பலமுறை கூறியிருக்கிறேன் உன்னிடம், வாய்ப்பு வரப்போகிறது, தவற விட்டு விடாதே என்று. ஆனால் நீ பல முறை தவற விட்டுவிட்டு என்னிடம் வந்து, சாயிநாதரே, நான் தவற விட்டுவிட்டேன், இப்பொழுது என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கண்ணீர் சிந்தினாய். இப்பொழுது அதே வாய்ப்பு மீண்டும் வருகிறது என் பிள்ளையே. தவறாமல் பெற்றுக்கொள். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். உன் மனதில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் விலக்கி வைப்பேன் உன் சாயிநாதர். உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நிகழப்போகிறது, நடக்கப் போகிறது. அந்த அற்புதத்தை நடத்த உன் சாயப்பா நானே என் இல்லத்திற்கு வரப்போகிறேன். அதை நடத்தி காட்டவும் போகிறேன். நீ தேடிக்கொண்டிருக்கும் உறவு உன்னை தேடி வரப்போகிறது. அந்த உறவை உன்னிடம் சேர்க்க உன் சாயப்பாவும் உன் இல்லத்திற்கு வருவேன். நீ ஆனந்தப்படுவதை பார்க்க உன் சாயப்பாவும் ஆசையோடு காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடியப் போகிறது கண்மணியே. நாளை பார், உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் வரும். திடீர் திருப்பம் அரங்கேறப் போகும். அந்த நல்ல நிமிடத்தை பார்க்க ஆயத்தமாகு, தயாராகு. மகிழ்ச்சியை எப்படி கொண்டாடலாம் என்ற சிந்தனையோடு இரு. அனைத்தும் நாளை உனக்கு வசமாகும். நான் இருக்கிறேன் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே. இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே நிறைந்திருந்தால் வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் இருக்காது. துன்பம் மட்டுமே நிறைந்திருந்தால் வாழ்க்கையே வீணாகிவிடும். இரண்டும் சரிசமமோடு இருந்தால்தான், அதை நீ சரிசமமாக பார்த்து கொண்டால்தான் உன் வாழ்க்கை மிக சாதகமாக, உனக்கு சாதகமாகவே நகரும். இனி உன் வாழ்வில் எந்த துயரமும் உன்னை நெருங்கவும் முடியாது. நான் அனுபவிக்கவும் மாட்டேன். நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். இனி உன் வாழ்வில் எல்லாமே வெற்றிதான். நான் இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. நம்பிக்கை, பொறுமையோடு காத்திரு. அனைத்திலும் இனி வெற்றிதான். பிள்ளையே, என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. உன் பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையும், சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் வாழ்க்கையும் இந்த உலகத்தில் யாருக்குமே சாத்தியமே அல்ல. பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோதனைகள், போராட்டங்கள் நிரம்பி இருந்தால்தான் வாழ்க்கையும் சுவாரஸ்யமாகவே இருக்கும். எதுவுமே இல்லாமல் வாழ்க்கை அப்படியே போய்கொண்டிருந்தால் நீ என்னிடம் வருவாயா அல்லது என் முகத்தை தான் பார்த்து கேள்வி கேட்பாயா? சற்று சிந்தித்துப் பார்ப்பில்லையே. எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும்? சிறகடித்த பறவை போல் நான் எப்பொழுது வானத்தில் பறக்கப் போகிறேன்? மற்றவர்கள் போல் எப்பொழுது என் வாழ்க்கையும் ஆனந்தம் மட்டுமே நிறைந்திருக்கும் வாழ்க்கையாக மாறும் என்று காத்து கொண்டிருக்கிறாய்? நன்றாக புரிந்து கொள். அனைத்துமே இந்த உலக வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான். மாற்றம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். நல்லது மட்டுமே நிரந்தரமாக இருக்கவும் முடியாது. கெட்டது மட்டுமே நிலையாக உன் வாழ்வில் தங்கிவிடவும் முடியாது.
இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஜீவராசிக்கும் இது போன்ற ஒரு வாழ்க்கையும் இது போன்ற ஒரு வாய்ப்பும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று வரத்தான் செய்யும். கர்மாவின் விளையாட்டு அப்படி, விதியின் விளையாட்டு அப்படி. யாருமே இந்த உலகத்தில் கர்மாவிலிருந்தும் விதியிலிருந்தும் தப்பவே முடியாது. சாயிநாதரே, இந்த சூழ்நிலைகள், போராட்டங்கள் அனைத்தும் என் வாழ்வில் எப்பொழுது மாறும் என்று என்னிடம் கேட்கிறாய், பிரார்த்தனையாகவும் வைக்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். இந்த சோதனைகளும் இந்த போராட்டங்களும் இந்த பிரச்சனைகளும் நீ மாற வேண்டும் என்பதற்காகவே உன் வாழ்க்கையில் நுழைந்திருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? இது எதற்காக வருகிறது தெரியுமா? உன் வாழ்க்கையை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களின் மனநிலையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை எப்படி போராட்டத்தோடு வாழ்ந்து வெற்றியடைய வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளின் மனநிலை, அது மட்டுமல்லாமல் அவர்களின் உள்நிலையை, உள் மனநிலையை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா பிரச்சனைகளை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி உன்னை மாற்றிக்கொண்டு அதன்படி நீ வாழ வேண்டும். இந்த மாற்றங்கள் உன் மனதிற்குள் உன் வாழ்க்கையில் உருவாக வேண்டும் என்றுதான் பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் இந்த நிகழ்வுகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு, அதனால்தான் இந்த சூழ்நிலைகள் உனக்கு உன் வாழ்க்கையில் அனுப்பப்பட்டு இருக்கிறது. எனவே பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டும், போராட்டமே இல்லாத எனக்கு வாழ்க்கை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதை விட, எண்ணிக்கொள்வதை விட, அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி சமாளிக்கலாம் என்று உன்னையே மாற்றிக்கொள். அந்த பிரச்சனைகளை எதிர்த்து போராடும் தைரியத்தை உன்னுள் வளர்த்துக்கொள். எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. உன் வாழ்க்கையை நெறிப்படுத்த, உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன்னையே உனக்கு யார் என்று புரிய வைக்கவும், உன்னை சுற்றி இருப்பவர்களை உனக்கு விளக்கி காட்டவும் தான் அனைத்தும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது பரீட்சையாக கூட இருக்கலாம். அந்த பரீட்சையில் நீ வெற்றியடைவியா அல்லது தோல்வியடையப் போகிறாயா என்பது உன்னில்தான் இருக்கிறது. உன் மனதை பொறுத்தது அது. உன் வாழ்க்கையில் அது நல்லதா கெட்டதா என்பது நீ புரிந்து கொள்ளும் விஷயத்தில் இருக்கிறது. நீ அதை எடுத்துக்கொள்ளும் தருணத்திலும் அடங்கியிருக்கிறது. உனக்கு வரும் ஒவ்வொரு சோதனைகளும் உனக்கு பாடம் கற்றுத்தரும் ஆசானாகவே இருக்கக்கூடும். எது வந்தாலும் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள், அறிவுரையை கற்றுக்கொள். அதன்படி உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், இனி இந்த பிரச்சனை நம் வாழ்க்கையில் நுழையாதவாறு நாம் எப்படி நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை, பாடத்தை அதிலிருந்து கற்றுக்கொண்டு இனி வாழப்போகும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையை உன் மனதில் விதைத்துக்கொள். விதைத்த விதை போல அது வேரூன்றி ஆழமாக வளர்ந்து மிகப்பெரிய விருட்சமாய் உன் மனதில் அது வளர்ந்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக நீ அடையலாம். உனக்கு துணையாக உன் சாயப்பா எப்பொழுதுமே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. இனிதான் என்னுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் துவங்கப் போகிறது. என்னுடைய ஆட்டம் களை கட்டப் போகிறது. உன் வாழ்வின் மிகப்பெரிய திருப்பு முனையை நான் முடித்து வைக்கப் போகிறேன். அதுவும் இன்று இரவுக்குள். உன் வாழ்க்கையில் அது நல்லதா கெட்டதா என்று நீயே தீர்மானித்துக்கொள். உன் மனது போல் உன் வாழ்க்கை அமையும். நல்லது மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்தே விடாதே. நான் இருக்க எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் மாற்றுவதற்காகவே உன் சாயப்பா போராடி கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையின் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான்
ஆசையோடு இருக்கிறேன். உன் பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் உனக்கு விடுதலை கிடைக்கும். சிறகோடு சந்தோஷமாக பறக்கும் பறவை போல் நீயும் வானில் மகிழ்ச்சியாக ஆனந்தமாகவே பறப்பாய். மகிழ்ச்சியோடு இரு என் தங்கமே. நாளை விடியலில் அந்த சந்தோஷ தருணத்தை சந்திப்பதற்கு முன் இப்பொழுது உன் சாயப்பா கூறுவதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை விடியலில் நீ பெறப்போகும் அதிர்ஷ்டத்தை உனக்கு புரிய வைப்பேன் உன் சாயப்பா. எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு எப்பொழுதுமே தடையாக இருக்கிறார்கள் என்று கவலைப்படுகிறாய். யாருக்குமே நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையில் அவர்கள் மனம் போல்தான் போய்கொண்டிருப்பார்கள். அவர்களை நினைத்து நினைத்து நீ உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நீ அவர்களிடம் சொன்னாலும் அவர்கள் உன் பேச்சை கேட்பதாக இல்லை. பின் ஏன் அவர்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? அந்த வேலையை விட்டுவிட்டு முதலில் உன்னை கவனி. உன்னை சுற்றியிருப்பவர்களெல்லாம் மாற வேண்டும் என்று நினைத்தால் முதலில் நீ உன் மனதை மாற்றிக்கொள். மற்றவர்களை பற்றிய சிந்திக்காதே. சிந்தனையை உன் மனதில் ஏற்றிக்கொள்ளாதே. உன் வாழ்க்கையை மட்டும் பார். உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ எது நல்லதோ அதை பற்றி மட்டுமே சிந்தி. மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும்தான். அதற்காக இப்படியே எப்பொழுதும் மற்றவர்களை பற்றியே யோசித்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை என்ன ஆவது? மற்றவர்களை நம்புவதை விட உன் மீது முழு நம்பிக்கையும் சாயப்பா மீது முழு நம்பிக்கையையும் வைத்து செயல்படு. உன் வாழ்வு பிரகாசமடையும். உனக்கு துன்பங்களும் வேதனைகளும் வரும்பொழுது நீயே அந்த வேதனைகளை சந்திக்க தயாராகி போராடி அந்த சந்தர்ப்பத்திலிருந்து வெற்றி பெற பழகிக்கொள். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன். சாயப்பா உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். அது உன்னுடைய அன்புதான். தீர்க்கமாக நீ என்னிடம் வைக்கும் அன்பு உனக்கு 100 மடங்காக நான் திருப்பி செய்வேன். திருப்பி உன் முகத்தில், உன் வாழ்க்கையில், உன் மனதில் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன் உன் சாயப்பா. என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு என் காலடியில் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக இரு. சந்தோஷமாக இன்று இரவை கடந்து வா. நிம்மதியாக உறக்கம் கொள். இதுவரை கவலையோடும் கண்ணீரோடும் உன் நாட்கள் கழிந்தது. இனிவரும் காலமெல்லாம் மகிழ்ச்சியான காலம்தான். நாளை வியாழக்கிழமை வியாழன் வரமாக நீ பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நபரிடமிருந்து ஒரு நல்ல தகவல், ஒரு நல்ல செய்தி உன் காதுகளுக்கு வந்து விழும். இது நீயே அதிசயத்து பார்க்கப் போகிறாய். நான் உன்னை பார்க்காமலும் உன் வேதனைகளை தீர்க்காமலும் உன் மன சஞ்சலத்தை துடைக்காமலும் இருக்கிறேன் என்பது பார்ப்பதற்கு வேணால் தோன்றும். ஆனால் எப்பொழுதும் நான் உன்னை நினைத்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடந்துவிடாது. எனவே நம்பிக்கையாக இரு, தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு. மகிழ்ச்சியோடு இன்று தூங்கு. நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை வியாழன் விடியலில் நான் உனக்காக ஒரு செய்தியோடு காத்திருக்கிறேன். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நினைக்காதே. கண்மணியே, உனக்கு தகுதி இருப்பதாலும் உன்னால் அதை தாங்கி ஜெயித்து காட்ட முடியும் என்பதாலும் தான் நான் உனக்கு அந்த சோதனையை கொடுத்திருக்கிறேன். நிரந்தரமில்லாத உலகில் உன் பிரச்சனைகளும் உன் சோகங்களும் மட்டும் எவ்வளவு நாட்கள் உன்னிடம் தங்கியிருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? அனைத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லது உன் வாழ்க்கையிலும் நடக்கும் என்று மனதார நம்பு. கண்மணியே, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நிலை குலையாமல் உன்னை தற்காத்து கொள்ள ஏதாவது ஒரு வழியை நீயே தேர்வு செய்து அதை நிறைவேற்றிக் கொள்ள என்னிடம் பிரார்த்தனை வைத்தால் அது பலிப்பதில்லை. மாறாக பிரச்சனை வந்துவிட்டால் நிலை குலையாமல், குழம்பி போகாமல், கலங்காமல் சாயப்பா முன் உட்கார்ந்து முற்பிறவியில் நான் செய்த பாவங்களாலோ நான் செய்த தவறுகளினாலோ இந்த பிரச்சனை என்னை சூழ்ந்திருக்கிறது. இதிலிருந்து என்னை காப்பாற்ற வழி தாருங்கள் சாயிநாதரே என்று மனதார என்னிடம் வேண்டுங்கள்.
நான் நிச்சயமாக உங்களுக்கு உதவி புரிவேன். இன்று இரவோடு ஒரு பிரச்சனை தீரப்போகிறது. நாளை விடியலில் உங்களுக்கு நீ எதிர்பார்த்த அந்த நல்ல தகவல் உன் காதுகளுக்கு வந்து விழும். இந்த பதிவை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்குங்கள். நாளை விடியலில் அந்த நல்ல தகவல் உனக்கும் எனக்குமே மட்டுமே தெரிந்த அந்த நல்ல தகவல் உன் செவிகளில் வந்து கேட்கும். எப்பொழுதும் என்மேல் நம்பிக்கையாகவும் பக்தியாகவும் பாசமாகவும் தான் இருக்கிறாய். ஆனால் ஏதாவது ஒரு சோதனை வந்துவிட்டால் என்ன செய்ய போகிறோமோ ஏது செய்ய போகிறோமோ என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு உன் சாயப்பாவை மறந்து விடுகிறாய். அந்த பிரச்சனைக்குள்ளேயே சூழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்தும் கொண்டிருக்கிறாய். உனக்கு வேதனையோ சோகமோ துக்கமோ வந்துவிட்டால் முதலில் அதை மறந்துவிட்டு சாயப்பாவை மனதார நினைத்துக்கொள். அந்த துன்பத்திலோ சோகத்திலிருந்து வெளிவருவது எப்படி என்ற சூட்சமத்தை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன். நான் இருக்கிறேன், கலங்காதே. அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். விசுவாசம் நிறைந்த இதயத்தோடு என்னை ஒரு முறை நினைத்தால் போதும். சுயநலம் கருதாமல் என்னை வழிபட்டு கொண்டே இருங்கள். அப்படி இருந்தால் உன் வாழ்வில் எல்லா மங்களங்களும் நிகழும். உன் பாரத்தை நான் சுமக்கிறேன் கண்மணி, கலங்காதே. ஒன்று தெரியுமா? நேற்று செய்வதை இன்று செய்தால் அவன் பெயர் சோம்பேறி. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவன். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன்தான் வெற்றியாளன். நம்பிக்கை என்பது வெற்றியோடு சேர்ந்தே வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். இழந்த அனைத்தையும் இதுநாள் வரை இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம். நம்பிக்கை என்ற ஒன்றை இழக்காமல் இருந்தாலே போதும், அனைத்தையும் மீட்டே விடலாம். ஒன்றை உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் செய்ய முடியும் தானே. வாழ்க்கை என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வதுதான் அந்த வாழ்க்கை. உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகப்படுத்தியும், ஓங்கிய கைகள் கீழே இறங்கிய பிறகு உன்னை உதாசீனப்படுத்தியும் கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் காலம் இதுவே. காலத்தின் கட்டாயமும் கூட. உன்னை பற்றி மற்றவர்கள் அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். மற்றவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வேண்டும். உன்னை உதாசீனப்படுத்தியவர்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உச்சிக்கு வர வேண்டும். இதுவே உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட.